Hi friends, welcome to Make Labs India YouTube channel. இந்த சேனல்ல நம்ம இந்த சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கேஜெட் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த கேஜெட் வந்து மத்த கேஜெட் மாதிரி இல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேஜெட். ஏன் இத நான் இம்பார்ட்டன்ட் கேஜெட்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட bloodல இருக்க ஆக்ஸிஜன் லெவலை மெஷர் பண்ண போகுது. இது யார் பில்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, USA சேர்ந்த ஒரு கம்பெனி. என்னன்னா டாக்டர் ட்ரஸ்ட்ன்ற ஒரு கம்பெனி. இது எதுக்காக பாத்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சியோமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்படினா என்னன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படினா என்னன்னு சொல்றேன் பாருங்க. நம்மளோட பல்ஸ் ரேட்டையும் ப்ளஸ் வந்து ஆக்சிமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மள ஆக்சிஜனை மெஷர் பண்ணுது. அதனால தான் பல்ஸ் அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணுறதுனால இது பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்காக ஆக்சிஜனை நம்ம வந்து மெஷர் பண்ணோம், இப்போ அதாவது பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் நம்ம எதுக்காக மெஷர் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியாது. அப்போ வந்து ஏன் ப்ராப்ளம், லங்ஸில் போயிட்டு நம்மள ஆக்சிஜன் கார்பன் வந்து நம்ம பிரிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆக்சிஜன் என்ன ஆகும்னா நம்மளால் வந்து குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சிட்டா நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. கார்டியாக் அரெஸ்ட் அந்த மாதிரி நைட் டைம்லலாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட் ஈஸியாக வந்து அரெஸ்ட் ஆகிட்டு டெத்தாக கூட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏகப்பட்டது இருக்குது. குறிப்பாக இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா டைமில் வந்து சில பேருக்குலாம் அவங்களுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு ஹோம் குவாரண்டைனில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியராக இருந்தாலும் இந்த டிவைஸை வாங்கி டெஸ்ட் பண்ணலாம். இது அவ்வளோ அக்யூரேட்டாக அதான் சொன்னால் ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சிஜனை வந்து பிரித்து எடுக்கும்போது நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவோம். ஓகேங்களா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதோட ஆக்சிஜன் எந்த அளவுக்கு பிளட்டில் இருக்குன்னு இது செக் பண்ணோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆவரேஜான ஒரு அடல்ட் ஹியூமனுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 96, 98, ஒரு 95க்கு மேலேயும் 100க்குள்ளேயும் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு 90க்கு மேலே அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சம் பிரீத் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கும் கீழே நம்மளுக்கு வந்து 85 கீழே போனால் கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டரை செக் பண்ணி கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப சிவியர் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கொரோனாவில் பார்த்தீங்கன்னா மெயினாகவே அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப லோ ஆனவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சுவாசிக்க முடியாமல் போகிற பட்சத்தில் அவங்களுக்கு சிலிண்டர்ஸோ வென்டிலேட்டர் டிவைஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து ப்ராப்பராக ப்ரீத் பண்ணலாம். ஸோ நான் இது எதுக்காக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட ஒர்க்கிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் ஒரு வென்டிலேட்டர் டிசைன் செஞ்சுருக்கேன். அது ஜஸ்ட் மெக்கானிசம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் எந்த ஒரு ஸ்மார்ட் டிவைஸும் கனெக்ட் பண்ணல. நிறைய பேர் அது கேட்டிருந்தாங்க, அது எப்படி ஒர்க் ஆகும் என்னத்துக்காக பண்ணியிருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நான் இன்வாசிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையில் வாயில் வந்து டியூப் விட்டு தான் ஆக்சிஜன் மிஷனை வந்து மெஷர் பண்ணுவாங்க நிறைய பேர், இல்லை நோஸில் தான் வச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இன்வாசிவ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர் டிப்பில் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வச்சாலே அதை வந்து மெஷர் பண்ணி காமிக்கும். இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த வென்டிலேட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறையுதோ அப்போ வந்து அவங்களுக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதாவது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 85 கீழே ஆர் 90 கீழே போகும்போது அப்போ என்ன பண்ணால் அந்த வென்டிலேட்டர் அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ரியல் டைமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டாக்டர் ட்ரஸ்ட் பல்ஸ் ஆக்சியோமீட்டர். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் முன்னே பண்ணேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா ஆனால் இதோட பேக்கே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியான இதோட யூசர் மேனல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரேஞ்சஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இதோட ஒர்க்கிங் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிவைஸை வந்து நம்ம இப்படி ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணால் அவங்க கம்பெனி லோகோ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பார்த்த மாதிரி இருக்குது. இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா எந்த சைடுனாலும் நம்ம திருப்பிக்கலாம் இந்த டிஸ்பிளேவை. ஓகேங்களா? இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டியூவல் கலர் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ப்ளூயிஷ் கலர் இருக்கும், எல்லோ கலரும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டைரெக்ஷனல் டிஸ்பிளே. அதாவது நம்ம எந்த சைடு வேணாலும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எந்த சைடுனாலே நம்ம இது வந்து பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப போர்ட்டபிள். இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடியதான் AAA பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஃபாண்ட்லாம் பெருசாக தெரியுமா தெரிஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ என்னோட பல்ஸ் ரேட்டும் என்னோட ஆக்சிஜன் பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் லெவல்ஸ் அதாவது spo2 மெஷர் பண்ணிகிட்டே இருக்குது. இது மெஷர் பண்ணிட்டு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மூச்சு இழுத்து பிடிக்கிறேன் அந்த மாதிரி எதாவது பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்னோட பல்ஸ் ரேட் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சும்மா இது ஒரு 95க்காக நான் ரிமைண்டர் ஒரு சவுண்ட் இதில் வந்து அலர்ட் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நைட் டைமில் வந்து நம்ம ஒரு லெவல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு 98ன்னு சொல்லியிருக்காங்க இருக்குது இப்போ கரண்ட்டாக. இப்போ வந்து எனக்கு ஒரு 90 கீழே 85 கீழே போனால் எனக்கு ப்ரீத் ப்ராப்ளம், அதை வந்து டக்குன்னு ஒரு பஸ்ஸர் அலர்ட் கொடுத்து நம்மளுக்கு அலர்ட் பண்ணுவோம். இப்படி இல்லையா பல்ஸ் ஓவராக அதிகமாகும் போது நம்ம அலர்ட் கொடுக்கும். ஸோ அது இதோட அட்வான்ஸ் ஃபியூச்சர் இதில் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்சார்ஸ் உள்ள வச்சிருக்காங்க பாருங்கள், 2 ரெட் லைட் எரியுது. ஸோ இது வெளியே எடுத்தோன்னா ஃபிங்கர் அவுட்டுன்னு சொல்லுது. ஸோ இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிங்கரை நான் இன்சர்ட் பண்ணோன்னா இந்த 2 சென்சார் என்ன பண்ணணும், கீழே இருக்கும் மேலே இருக்கிற 2 சென்சாரும் பார்த்தீங்கன்னா இது பேர் இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து 950 அபோவ் நேனோமீட்டரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்குள்ளே வந்து ஒரு இன்ஃப்ராரெட் ரேஸஸை எமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைட் இருக்கும் இன்ஃப்ராரெட். இது என்ன பண்ணோம், அதை அப்சர்வ் பண்ணி நம்மளோட லெவலை வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுது. இதுதான் இதில் ஒர்க்கிங் மெக்கானிசம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான். நிறைய பேர் இது வாங்கி கூட வீட்லேயே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இதோட வாங்குகிற பை லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.